ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பச்சை பயிர் ஸ்வீட் எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். இந்த வெயிலுக்கு நம்ம பாடி நல்லா குளுமையா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப உதவும். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணலான்றதையும் வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த இனிப்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம பச்சை பயிரை ஊற வச்சுக்கலாம். ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிட்டு தண்ணி நல்லா இருத்து இந்த மாதிரி ஒரு பேஷன்லனா இல்ல காட்டன் கிளாத்லனா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னைக்கு நைட் நீங்க இந்த மாதிரி இருத்து வைக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில ஓபன் பண்ணி பாத்துரலாம். இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். பாத்தீங்களா, நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருச்சு. இதை நம்ம வீட்லயே நல்லா ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லாம ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்றது. வாங்க இப்ப இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நார்மலா ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்மளுடைய முளைக்கட்டின பயிர் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு போட்டு மூடிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு இட்லி பாத்திரத்துல நல்லா இந்த பச்சை பயிர் எல்லாம் வேகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வெந்துருச்சான்ட்டு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸை நான் இப்போ ஒரு கடாயில மாத்திக்கிறேன். இப்போ நம்ம துருவிய தேங்காயும் சர்க்கரையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காயோடைய சர்க்கரையும் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களோட விருப்பம், நீங்க தேங்காய் கூட குறைச்சலாவும் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் நமக்கு அந்த இனிப்பு நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி இப்ப தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட ஹெல்த்தியான பச்சை பயிறு ஸ்வீட்டு இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு பாடி ஹீட்டை நல்லாவே கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஸோ எல்லாருமே உங்க வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.